நண்பா தமிழ்நாட்டோட நம்பர் 1 ரைடர் சந்திரன் ரஞ்சிதா இருக்கட்டும், அதன் பிறகு மாசான முத்து, இவங்க 2 பேரும் இப்போதைக்கு பிகேஎல் சீசன் 11க்காக தமிழ் தலைவாஸ் டீமோட ப்ரிப்பரேஷன் கேம்ப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிகேஎல் சீசன் 11ல தமிழ் தலைவாஸ் டீமுக்காக இந்த 2 பிளேயர்ஸும் ப்ளே பண்ண போறாங்க. ஸோ என்ன ஆச்சு எதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா, நான் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு தரமான சம்பவத்தை பல வருஷங்களுக்கு அப்புறம் தமிழ் தலைவாஸ் டீம் செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோட நம்பர் 1 ரைடர் சந்திரன் ரஞ்சித் அண்ணே, அதன் பிறகு பிகேஎல் சீசன் 10ல தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ப்ளே பண்ணிய மாசான முத்து, 2 பேரையும் இப்போதைக்கு பிகேஎல் சீசன் 11க்காக தமிழ் தலைவாஸ் டீம் அவங்களோட ப்ரிப்பரேஷன் கேம்ப்லயா இருக்கட்டும் ஸ்குவாட்லையும் இணைச்சிருக்காங்க. அதாவது பிகேஎல் சீசன் 11ல இந்த 2 தமிழ் வீரர்களும் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக தான் ப்ளே பண்ண போறாங்க. நண்பா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 99.99% வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, நான் ஏன் இவ்வளோ கேரண்டியா சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் பெரிய பெரிய கபடி பிளேயர்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். ஸோ அவங்க கிட்ட கேட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் படி தான் நான் இவ்வளோ கேரண்டியா சொல்றேன். ஸோ அந்த 1% நான் எதுக்காக விட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரதுக்காக மட்டும்தான். நண்பா, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னதோடய பல பேர் சந்தோஷப்பட்டிருப்பீங்க, பல பேர் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, பல பேருக்கு பல கேள்விகள் வந்து எழும்பியிருக்கும். ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த 2 தமிழ் பிளேயர்ஸும் பிகேஎல் சீசன் 11க்காக தமிழ் தலைவாஸ் டீமோட ஸ்குவாட்ல இணைஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அதுக்கும் நான் கிளீனான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கட்டுமா? நண்பா, நான் இனிமேல் சொல்ல போகிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் செய்யப்பட்டதோ எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனாலேயோ சொல்லலை. ஓகேங்களா, எனக்கு கிடைக்கிற லீக்ஸை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது வந்து லீக்ஸ் தான், இது வந்து கன்ஃபார்மாகவும் இருக்கலாம், கன்ஃபார்ம் இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் சந்திரன் ரஞ்சித் அண்ணே, மாசான முத்து கண்டிப்பாக டீமில் ப்ளே பண்ணுறாங்க. எதனால் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு ரீசன் இப்போ சொல்ல போகிறேன் இல்லையா, இதுதான் கன்ஃபார்மா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரியல, லீக்ஸ் தான். நண்பா, இந்த சம்பவம் கரெக்டாக நேற்று ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, தமிழ் தலைவாஸ் டீம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரீல்ஸில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது, தமிழ் தலைவாஸ் டீமோட எல்லா மெம்பர்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அந்த சீன்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, அதில் வந்து ஒரு 2 புது நபர்கள் வந்து தென்பட்டாங்க. ஒன்று சந்திரன் ரஞ்சித் அண்ணே, இன்னொன்று மாசான முத்து. அந்த ரீல்ஸை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு தெரியல, ஆனால் பல பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணும்போது எனக்கு இந்த விஷயம் வந்து தென்பட்டுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்படி இருக்கும் நிலையில் நான் வந்து அதை ஃபஸ்ட்டாக ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஓகேங்களா, ஏதோ ப்ராக்டிஸ்க்கு மட்டும் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சீசன் ப்ளே பண்ண மாட்டாங்க, ப்ராக்டிஸ்க்கு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டேன். ஆனால் இன்றைக்கி மதியானம் போல் ஒரு பெரிய கபடி வெப்சைட்டில் இருந்து இந்த மாதிரி சந்திரன் ரஞ்சித் அண்ணே, மாசான முத்து 2 பேரும் தமிழ் தலைவாஸ் டீமோட பிகேஎல் சீசன் ஸ்குவாடில் வந்து இணைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அப்போதுலேருந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் எனக்கு பல லீக்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது தமிழ் தலைவாஸ் டீமோட ஸ்குவாட்ல இருக்க 1லேருந்து 2 பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஏற்பட்டதாகவும், ஸோ அதனால தான் இந்த 2 தமிழ் பசங்களை அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கதாகவும் அந்த லீக்ஸில் வந்து தெரிஞ்சிச்சு. அந்த ரெண்டு தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸ் வந்து ஒன்று ராம்குமார், இன்னொன்று மோஹித் அப்படிங்கிற மாதிரியும் அந்த லீக்ஸ் வந்து கிடைச்சிச்சு. ஓகேங்களா, நான் உடனே ராம்குமார் அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணேன், அவருமே எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். ஓகேங்களா, அவர் வந்து என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா, 2 விஷயங்கள் உண்மை. ஓகேங்களா, அவர் இதுவரைக்கும் தமிழ் தலைவாஸ் டீமோட ப்ரிப்பரேஷன் கேம்ப்ல ஜாயின் பண்ணல, அது உண்மை. அதே போல் அவருக்கு அடிபட்டிருக்குதும் உண்மை. ஓகேங்களா, ஆனால் அவர் இனிமே மறுபடியும் போய் ஜாயின் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிறது வந்து அவருக்கே சரியா தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஓகேங்களா, நான் போகவும் செய்யலாம், போகாமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூசிங்கான பதில தான் அவர் சொல்லியிருந்தாரு. சரி, ராம்குமார் அண்ணன்ட்ட பேசி முடிச்சிட்டேன். அதன் பிறகு மோஹித் எப்படி கான்டாக்ட் பண்ண முடியும்? என்னால் பண்ண முடியாது. ஆனால் அவர் வந்து இன்னும் ப்ரிப்பரேஷன் கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. ஆனால் அவங்கள தாண்டி மற்ற எல்லா ரைடர்ஸாக இருக்கட்டும், எல்லா டிஃபெண்டர்ஸும் பிகேஎல் சீசன் 11க்காக தமிழ் தலைவாஸ் டீமோட கேம்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க 2 பேரும் வரலை. ஸோ அப்படி இருக்கும் நிலையில தான் மோஹித்துக்கு அடிபட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான லீக்ஸான விஷயங்கள் வந்து வெளியே வருது. ஸோ அவருக்கு அடிபட்டிருக்கலாம், ஸோ அடிப்படாமல் மறுபடியும் வந்திருக்கலாம். மேபி மற்ற யாராவது பிளேயர்ஸ்க்கு வந்து கேம்பில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அடிபட்டிருக்கலாம். ஸோ யாருக்காவது ஒருத்தருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் கண்டிப்பாக ரஞ்சித் அண்ணனை உள்ளே கொண்டு வர முடியும், மாசான முத்தண்ணனை உள்ளே கொண்டு வர முடியும். ஆனால் அது யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் தான். இப்போதைக்கு கிடைச்ச லீக்ஸ் படி இவங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ராம்குமார் அண்ணனை பொறுத்தளவு என்னன்னு தெரியல, ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டா தான் அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ அதை தாண்டி மோஹித்துக்கு எப்படி அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மா தெரியல.